10வது முடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் கூட நான் குடும்பம் நடத்தின்னு இருக்கேன். அதெல்லாம் தப்பு இல்லையாம்மா? எனக்கு அவன் வேணும். படிக்கட்டில் பேசுவேன் போவேன் வீட்டுக்கு. படிக்கட்டில் பேசிட்டு மட்டும் தான் போவியா? ஏதாவது திட்டிட போறேன் நான். சரி அப்போ லவ் பண்ணதில் அன்றைக்கே கல்யாணம் பண்ண வந்தேன். எனக்கு டார்ச்சர் பண்ணி இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணேன். அறிவு இல்லையா உனக்கு ரீனா? இப்பயும் இன்னொரு பையன் கிட்டலாம் பேசினு அந்த இந்திக்கார பொண்ணுக்கு இன்னைக்கு அபாஷன் ஆயிடுச்சு. வினிதா பேச ஆரம்பிக்கும் போது தானே நான் உங்ககிட்ட பேசினேன். நான் வரலன்னா யாரு கூட நான் போயிட்டு வந்துட்டேன்னுவான். இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட என் கூட படுக்காம போனது இல்லை அவன். நேரத்து எங்கள் வீட்டில் எல்லாரும் செத்துருவாங்க. நானும் வணக்கம். நியூ இம்ப்ரூவ் வீகேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. என் பேர் ரீனா, எங்கள் அப்பா பேர் பாலாஜி. மயிலாப்பூரில் தான் எங்கள் வீடு இருக்குது. நான் அங்கேருந்து 10வது படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்ணேன். லவ் பண்ணி கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் தம்பி ஒரு பையன், சின்ன பையன், அவ்வளோதான். அம்மா 9வது படிக்கும் போதே வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க. அப்பா வந்து 10வது படிக்கும் போது மாடியிலேருந்து கீழே விழுந்து இந்த மாதிரி 2nd ஃப்ளோர்லேருந்து விழுந்து இடுப்பு எலும்புலாம் உடஞ்சிருச்சு அப்பாவுக்கு. அதனால் அப்பாவால் வேலைக்கெலாம் போக முடியாது. அப்பா பயங்கரமாக குடிப்பார். அதனால தான் அம்மா போயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே அம்மாவோட ரிலேஷன் வீட்டில், அப்பாவோட ரிலேஷன் வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம் 9வது படிக்கும் போதுலேருந்தே. அம்மாடி உன் பேர் ரீனா தான்? ரீனா. உனக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லறதுல பரவாயில்லையா? பரவாயில்ல. பிரச்சனை இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கூட மட்டும் என்ன சேர்த்து வச்சுருங்க. சரிம்மா சொல்லு. எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு வேலைக்கெலாம் போக முடியாது. எங்கள் அப்பாவை 6 மாதமாக ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி நான் தான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ரிலேஷன் வீட்டில் சாப்பிடுவோம். எல்லாரும் எதனா ஒன்று சொல்லுவாங்க. அம்மா உங்களை கான்டாக்டே பண்ணல? அதோட எங்கள் அம்மா எங்ககிட்ட பேசலை, எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா 2-3 வாட்டி ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க பேசணுன்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா ஃபேமிலியில் பிடிக்காததுனால நாங்கள் பேச மாட்டோம். இப்படியே இருந்துச்சு. நான் 10வது படிக்கும் போது சசின்னு ஒரு பையனை லவ் பண்ணேன். இந்த மாதிரி லவ் பண்ணி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம் 2 மாதம். 3வது எப்படி அவனை பார்த்தேன்? எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அவங்க வீடு இருக்குது. எங்கள் வீட்டு எதிர்க்க வந்து உக்காந்துட்டு பாட்டெல்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லோரும் உக்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன். பிப்ரவரி மாதம் 2014 அப்போது. 2 மாதத்துலேயே அவன் வந்து திருநங்கைன்ட்டு சுதான்னு ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்கிறதா தெருவில் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அவங்கள வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் ஊருக்கு போகும்போது 2:30 மணி 3 மணி போல் எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வரும்போது இந்த மாதிரி நான் சுதா பேசுகிறேன், நீ எப்படி என் புருஷன்கிட்ட பேசலாம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. மிரட்டினோன்னே அதோட நான் பயந்துன்னு, நீங்கள் சொல்லாதீங்க சசி சொல்லட்டும் எதுவாக இருந்தாலும்னு. சசி சொன்னான், ஆமாம் எனக்கு சுதா தான் முக்கியம், நீ யாரும் எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொன்னோன்னே அதோட நான் பேச்சுவார்த்தை கிடையாது. சசி அங்கே இருந்தாரா? கூட இருந்தாங்க. 2:30 மணிக்கு நைட்டு. எப்பாரு இந்நேரத்துக்கு என் கூட இருக்கான், டெய்லி நைட்டில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம், ஊருக்கே தெரியும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7 மாதம் எங்கள் ஸ்கூலாண்ட வந்து அந்த சுதான்றவங்க மிரட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டெல்லாம். அப்போது எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு மூஞ்சில் ஆசிட் ஊற்றிடுவேன், என் புருஷன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. சுதாவோட காசு எவ்வளோ இவனுக்காக அழிச்சிருக்கான் போல். அதுக்கப்புறமா எனக்கு எல்லாமே தெரிய வந்து. என்ன பண்ணிட்டு இருந்தான் சசி? என்ன வேலை பண்ணிட்டு இருந்தானா? படிச்சுட்டு இருந்தானா? வேலைக்கு அதெல்லாம் போகல. அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதி, அதனால் எந்த வேலைக்கு போகல, எதுவுமே இல்லை. ஆனால் படிச்சிருக்காங்களாம், BA BL படிச்சிருக்காங்களாம். ஆனால் எங்கேயுமே போகல. உனக்கு என்ன பிடிச்சிருந்தது அவன்கிட்ட? எனக்கு தெரியல. ஆனால் அவனை பிடிக்கும், அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 8 மாதம் நான் பேசலை. அவன் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணானா நீ பண்ணியா? நம்பர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. நம்பரு வாங்கிட்டு நான் ஃபோன் பண்ணேன், அப்புறம் மெசேஜ் பண்ணேன். எனக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி நம்பர் கொடுத்தாங்க. 6ஆம் தேதி லவ் பண்ணுறேன்னு கூட சொல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க. இப்போது நீங்கள் உங்கள் அப்பா அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தினா அந்த பொண்ணு? பயமுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசுவான். நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசி பீச்லலாம் போய் உக்காந்துட்டு இருப்பான். அது எனக்கே கால் பண்ணி சொல்லணுன்னே எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். நான் அவனை தேடி பீச்சாக அலைவேன். யார் கால் பண்ணி சொல்லுவாங்க? அவனே எனக்கு கால் பண்ணி சொல்லுவான், நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட பீச்சில் இந்த இடத்துல சாந்தம் எதிர்க்க உட்காந்து இருக்கேன் அப்படின்னு. அப்போ சாந்தம் ஆப்போசிட்டில் போய் அந்த இருட்டில் நானும் என் தங்கச்சும் தேடுவோம். உனக்கு தங்கச்சின்னா சித்தி பொண்ணு. எதுக்கு நீங்கள் போய் தேடுறீங்க? இவன் இந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கேன் நீ வா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே நாங்கள் போய் தேடணும்.
தேடினோன்னே அப்ப வீட்ல கேட்க மாட்டாங்களா? இவ்ளோ இருட்டா இல்ல எங்க போறேன்னெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அப்போ கடைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு தான் போனோம். இருட்டுனா 7:30 மணி 8 மணி அவ்வளோதான். அப்போ போய் தேடும் போது அந்த பொண்ணு கூட இருட்டில் உட்காந்துட்டு இருந்தான். இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கும் குழந்தை பிறந்துச்சு. அந்த பொண்ணு லைஃப்பையும் நான் காப்பாற்றி விட்டுட்டேன். இவன் கூடலாம் பேசாத, இவன் கூட நான் பேசின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்பப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுவான். எல்லா பொண்ணுக்கிட்டேயும் போய் போய் நான் பஞ்சாயத்து பேசுவேன். அவன் எனக்கு வேணும், நான் அவனை லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு உழுந்துருங்கன்ட்டு போயிடுங்கன்ட்டு எல்லா பொண்ணுங்க கால்லையும் போய் போய் விழுவேன் நான். அதுக்கப்புறம் சுதா கிட்ட கெஞ்சி சுதா காலில் விழுந்து, உன் மேலே இந்த பொண்ணு இவ்வளோ பாசம் வச்சுருக்குது, நீ எனக்கு வேணான்ட்டு சுதாவே போயிட்டாங்க. எனக்கு வேணாம் ரீனா, நீ பேசிக்கோ ரீனா, நீ இவ்வளோ பைத்தியமாக இருக்கிற அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு 8 மாதம் பேசாமல் இருந்தேன். அப்புறம் வீட்டாண்ட ஒரு அண்ணன் என்னோட நம்பரை கொடுத்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்து 8ஆம் தேதி வரைக்கும் என்கிட்ட ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததில்லை. இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசாமல் இருந்தது. இதெல்லாம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த 8 மாதம் பேசாமல் இருந்தான். அதுக்கப்புறம் பேசிட்டான். பேசினோடனே நான் 12th முடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே படிக்கட்டுக்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டான். எங்கள் வீட்டு படிக்கட்டுக்கெலாம் நைட்டில். நானும் எங்கள் வீட்டில் எல்லாம் தூங்கிட்ட பிறகு வெளியில் வந்து அவன் கூட படிக்கட்டில் உட்காந்துருவேன். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நான் அவன் கூட 12வது முடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் கூட நான் குடும்பம் நடத்தின்னு இருக்கேன். படிக்கட்டில் கொஞ்ச நாள் பீச்சுக்கு என்ன கூட்டின்னு போயிட்டு. நீ கேமரா முன்னாடி வந்து இப்படியெல்லாம் சொல்கிற, பரவாயில்லையா அவனுக்கு? எனக்கு அவன் வேணும். இங்கேருந்து இப்போ சொல்லுவேங்க அவன் வேணும், நான் அதனால தான் வந்து சொல்கிறேன்னு. அப்புறம் இதெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் மேலே பழிய போடுவேங்க. எனக்கு அவனை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு அது போதும். இந்த பாருமா, நான் முயற்சி தான் பண்ண முடியும். முதல்ல உன்னோட பக்கம் கேட்கணும், நான் அந்த பக்கம் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நான் என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் உன்னோட விருப்பப்படி நீ என் முன்னாடி வந்து உட்காந்து இத்தனையும் சொல்கிற, வெளியில் எல்லாருக்கும் தெரியும். உனக்கு ஓகேயா? சொல்லுமா. இந்த மாதிரி பேச்சுவார்த்தையாக இருக்கும் போது 12வது முடிச்சதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு போயிட்டேன். ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் சொன்னேன்ல அங்கே இங்கே எல்லாம் குடும்பம் நடத்தினோன்னு, அதெல்லாம் தப்பு இல்லையாம்மா? தப்பு தான். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற நீ? எனக்கு அவனை பிடிக்கும். அதனால பிடிக்கும்னா கல்யாணம் ஆகாமல் இதெல்லாம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டில் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னான். பண்ணிக்கிறதுவன் ஏன் படிக்கட்டில் குடும்பம் நடத்துகிறான்? படிக்கட்டில் கொஞ்ச நாள் ஃபுல்லாக வந்து இருந்தான். அப்புறம் அவங்க வீட்டுக்கே நான் வர வச்சான். அவங்க வீட்டில் யாரும் இல்லாத டைமில் வர வச்சான். நீ ஏமா போகிற? எங்கள் வீட்டில் யாருமே இல்லாத டைமில் வந்தான். ஏன் கூப்பிடுற? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? திருமணம் பண்ணிக்க போகிற புருஷன் பொண்டாட்டியாக வாழ போகிறவங்க எதுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க? உங்கள் அம்மா உன் வீட்டில் இவ்வளோ ட்ராஜடி, நீ எப்படி இருக்கணும்? நீ நல்லபடியாக படித்து முன்னுக்கு வந்திருக்கணும் இல்லையாம்மா? அவன் எங்கள் வீட்டுக்கெலாம் வர ஆரம்பிச்சது எங்கள் வீட்டில் தெரிஞ்சு, அவங்க வீட்டில் தெரிஞ்சு தேவையில்லாமல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஆகி எங்கள் வீட்டில் போய் கேட்டதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனும் அந்த டைமில் ஒத்துக்கல. யாரு? சசியும் அந்த டைமில் ஒத்துக்கல. எங்கள் வீட்டில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பையனோட பேர் ராஜேஷ். அவனுக்கு வேறு பொண்ணு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வச்சாங்க 2018 வைக்கும்போது. அவங்கள்ட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி ஒரு அஃபேர் இருந்தது? எல்லாருக்குமே தெரியும், எங்கள் தெருவில் எல்லாருக்கும் தெரியும். சசி ஃப்ரெண்ட்ஸு ராஜேஷ் அதே தெருவா? அதே தெருவும் அவங்க அம்மாவுக்கும் தெரியும். சசிக்காக நான் மருந்தெல்லாம் குடித்தது எல்லாமே தெரிஞ்சு, சரி இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்காயிருன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி அப்பயும் எனக்கு ஃபோன் பண்ணி, ராஜேஷுக்கு ஃபோன் பண்ணி, நான் வீட்டுக்கு வருவேன், ராஜேஷை போட்டு அடிப்பேன், கேட்டெல்லாம் உடைப்பேன், நீ இறங்கி கீழே வரியா இல்லையா? பட் அவன் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா, ஒத்துக்கல. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி என்னை வாழ விடாம. ஏன் இப்போ நீ கேட்கலையா? அவ ஒத்துன்றிருந்தான்னா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா நான் பேசிட்டு தான் இருந்தேன். என் மேலே இதுதான் தப்பு. நான் பேசிட்டு இருக்கும் போது நிறைய வாட்டி துரோகம் பண்ணான் அவனுக்கு. அப்புறம் ஏன் பேசினேன்? அதுக்கப்புறம் தாலியெல்லாம் அறுத்துட்டான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனை எங்கேயுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த சண்டைக்கும் போக விட மாட்டேன், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் டிவோர்ஸ்க்காக E1 போலீஸ் ஸ்டேஷன் போனோம், மயிலாப்பூருக்கு. அப்போ புருஷன் ராஜேஷ் என்ன பண்ணார் இதெல்லாம் நடக்கும்போது? அதுதான் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, கம்ப்ளைண்ட்டில் டிவோர்ஸ் மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க. பாண்ட் ஷீட்டில் எழுதி எங்கள் 2 பேரும் கொடுத்துட்டாங்க. என்னை வேறு ஒருத்தர் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போ கூட சசியை வர சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் தான் அவனை எதுலேயும் அசிங்கப்படுத்தக்கூடாது, எதுலேயும் அவன் வர வேணாம், எதுவாக இருந்தாலும் நானே அசிங்கப்படுறேன்னு சொல்லி. ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அவனுக்கு 2 மாதத்தில் அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, ராஜேஷ்க்கு. எனக்கு அவனுக்கும் இது வரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அம்மா கையெழுத்து போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்பாவும் வேண்டாம் சொல்லிட்டாரு. அப்போ அம்மா கூட இருந்தேன். அம்மா கூட இருந்தும் என்னை விடலை. அம்மா வீட்டுக்கு வரேன் நைட்டில் அம்மா வீட்டுக்கு வரேன்னா எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது.
அது நான் தான் அப்படி ஆயிட்டேன். அம்மா கூட அந்த கணவர் இருக்காரா? ஆமாம். அவங்க வீட்ல குழந்தைகள் இருக்கா? குழந்தை இல்லை. அதனால என்னை கூட்டு போய் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டில் 7 மாதம் இருந்தேன். வருவான், நீ கீழே இறங்கி வா கீழே இறங்கி வான்னுவான். கீழே வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டு வீட்டாண்ட எங்கன்னா கூட்டு போய் நைட்டெல்லாம் அங்கே உட்கார வச்சுருவான் என்ன. இல்லைனா ரோட்லேயே நான் உட்கார வச்சுருவான். அப்படி இல்லையா எங்கள் அம்மா வீட்டுக்கு வரேன்ட்டு எங்கள் அம்மாகிட்ட பிரச்சனை பண்ணுவான். இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும். எங்கள் அம்மா கூட இருக்கவர் வந்து இதெல்லாம் செட் ஆகாது, நீ அமுச்சு விட்ரு அப்படின்னு சொன்னோன்னே என்னை அமுச்சு விட்டாங்க. எங்கே அனுப்பிச்சு விட்டாங்க? நீ ஹாஸ்டலுக்கு எங்கன்னா போமான்னு சொல்லிட்டாங்க. சேர்த்து விடலை, சும்மா இறக்கி விட்டாங்க. ஆமாம். நான் ஹாஸ்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் தேடுறேன். இவன் சொன்னான் ஹாஸ்டலுக்குலாம் போவானா, ஹாஸ்டலுக்குலாம் போனால் உன்னை அடிமை மாரி நடத்துவாங்க, நீ வீடு பாரு அப்படின்னு சொன்னான். அப்போது நான் பட்டினம்பாக்கம் டிப்போவில் உட்காந்து நான் அழுவும் போது எனக்கு வீடு எங்கேயும் கிடைக்கல. என் ஃப்ரெண்டோட அம்மா எல்லாருமே எனக்கு பட்டினம்பாக்கத்தில் வீடு வச்சாங்க. இதோ வீடு வந்து 2 வருஷம் ஆகுது. நானும் சசியும் ஒன்றா தான் இருக்கும் அந்த வீடு. வேலைக்கு போனியா வீட்டுக்கு வச்சப்போ? ஆமாம். என்ன வேலை? இப்போ வரைக்கும் நான் கால் சென்டரில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீ 12வது படிச்சிருக்கேன். பாஸ் பண்ணியா? பாஸ் ஆகிட்டேன். லோன் வித் இன்சூரன்ஸில் நான் டீம் லீடராக இருக்கேன். டீம் லீடராக இருக்க சொல்ல 15,000 கிட்ட சம்பாதிக்கிறேன். சம்பளம் வாங்கிட்டு வந்து என் வீட்டு வாடகையை கொடுக்குறதோட அவ்வளோதான். அப்பப்போ 200, 500, 1000, 2000ன்ட்டு வந்து வாங்கிட்டு போயிடுவான். அப்பா கூட ஒரு வாட்டி கேட்டிருக்காரு என்ன, நீ போய் இவ்வளோ வருஷம் ஆகுதே, நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிற, நீ இவ்வளோ சம்பளம் வாங்குறியே அப்படின்னு கூட ஒரு நாள் என் தம்பி எங்கள் அப்பாலாம் கேட்டாங்க. உன் தம்பி இப்போ என்ன பண்ணுறான்? என் தம்பி +1 படிக்கிறான். எல்லாமே இவனுக்கு தான் செலவு பண்ணுவேனே. கேட்கும் போதெல்லாம் 2 பேரும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஒன்றா தான் இருக்கும். 8ஆம் தேதி கூட எங்கள் வீட்டுக்கு வந்தான். வந்துட்டா ஒன்னாதான்னா நீ தனியா இருந்துட்டா வந்து போவனா 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? நைட் ஆனால் வந்துடுவான், காலையில் ஆனால் போயிடுவான். நான் காலையில் வேலைக்கு போயிடுவேன். அந்த மாதிரி டெய்லியும் வருவான். நான் வீடு எடுத்துன்னு வந்து விட்டோன்னே டெய்லி வந்தான். அப்போ அக்கம் பக்கத்தில் கேட்க மாட்டாங்க? அக்கம் பக்கம் எல்லாருக்கும் நாங்கள் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி வச்சுருக்கோம். அக்கம் பக்கம் வந்து விசாரிச்சா கூட எல்லாருமே சொல்லுவாங்க இவன் பண்ணுற அம்மக்கள்கிட்டலாம். நைட்டில் தூங்க விட மாட்டான், அவ்வளோ அடி அடிப்பான். அப்படி ஒரு 2 மாதம் எனக்கு பீரியட்ஸ் வரலன்னா வயிற்றுல எட்டி உதைப்பான். இப்போ வரைக்கும் 3 அபார்ஷன் பண்ணியிருக்கேன். தானாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போயில தானாகவே ஆயிடுச்சு. அவன் அடித்த அடியில் 2 மாதம் பீரியட்ஸ் வரலன்னா அவ்வளோ அடி அடிப்பான் என்ன. அந்த அடித்து தாங்க முடியாமல் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணவும் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும். போன மாதம் 15ஆம் தேதி 4 அக்டோபர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். போன மாதம் 15ஆம் தேதி வயிற்றுலேயே என்னை அவ்வளோ அடித்து எனக்கு பீரியட்ஸ் ஆகி ரோட்லேயே ஃபுல் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அவன் தான் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து என்னை கூட்டின்னு வந்து வீட்டில் விட்டு எனக்கு ஜூஸு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போனான். ஆனால் எனக்கும் செலவு பண்ணுவான். இந்த வீடு அட்வான்ஸ்லாம் கொடுத்தான், 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தான். தேவைப்படும் போதெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வருவான். சில நேரத்தில் வேறு மாதிரி பேசுவான், பசிக்குதுடா காசு இல்லைடா எதனா வாங்கிட்டு வாடா அப்படின்னா, கண்ணகி செலப்போ லைனில் யாருன்னா வருவாங்க அப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். சில நேரத்தில் சொல்லுவான், எதுக்கு அப்போ இங்கே வர, நான் உனக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், நீ எனக்கு என்ன செய்கிற, இந்த வீட்டுக்கு எதனா வாங்கி போட்டுக்கிறியா, வராத இந்த வீட்டுக்கு அப்படின்னா, நீ நான் வரதான் செய்வேன், இந்த வீட்டு அட்வான்ஸ் நான் கொடுத்துருக்குறேன், என் அட்வான்ஸ் எனக்கு கொடு. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் சம்பளம் வாங்குறது எங்கள் ஆஃபீஸில் கூட கால் பண்ணி கேளுங்க. அப்படியே இப்போ கூட பொங்கல் அப்போ 21,000 கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்தேன். ஃபோனுக்கு இப்போ வரைக்கும் நான் தான் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துன்னு இருக்கேன். இப்போது ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறானா, அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கும் சசிக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுமா, நான் மாசமாக இருக்கேன், நீ எப்படிம்மா பேசுவேன்னு கேட்டால், அக்கா நான் ஃப்ரெண்டாக தான்க்கா பேசினேன்ட்டு அந்த பொண்ணை அழுதுச்சு. இவங்கிட்ட கேட்டால் அந்த பொண்ணை தான் நான் கட்டிப்பேன், எங்கள் வீட்டில் அந்த பொண்ணை போய் பொண்ணு கேட்க போகிறாங்க, உன்னால் முடிஞ்சதை நீ செய், நீ எந்த இடத்துக்கு போனாலும் எங்களால் பணம் கொடுத்து வெளில வந்துட முடியும், நான் எப்படி வெளில வரணுமோ வெளில வருவேன், எங்ககிட்ட அந்த பையனை பணம் கொஞ்சம் இருக்குது. அனுப்புங்களேன். உங்க பேர் தம்பி? சசிதர். சசி. என்னப்பா பிரச்சனை? அப்பா என்ன பண்றாருப்பா? ஆட்டோ டிரைவர். அம்மா வேலைக்கு போறாங்களா? அம்மா வீட்டில். என்னப்பா என்ன ப்ராப்ளம் ரீனாவோட? எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. பிடிக்கலன்னா சரி, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். எவ்வளோ நாள் அவளை தெரியும், என்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையில், அது மட்டும் சொல்லுங்கள். எனக்கு ஒரு 4 வருஷமாக எனக்கு தெரியும், பழகி இருந்தேன் நான். உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணீங்க? நான் லவ் பண்ணல, பேசுவோம், நல்லா பழகுவோம். அதுக்குள்ளே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு. இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் அவள் என்ன சொன்னான்னா,
லவ் பண்ணிட்டு இருந்தீங்க சொன்னாங்கல்ல. ம். அப்புறம் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்க, அவள் வந்து படிக்கட்டில் உட்காந்து பேசுவீங்க, குடும்பம் நடத்துவீங்க சொன்னான். அப்படிலாம் இல்லைங்க. ம். பேசுவேன், ம். படிக்கட்டில் பேசுவேன், போவேன் வீட்டுக்கு. படிக்கட்டில் பேசிட்டு மட்டும் தான் போவியா? உங்கள் வீட்டுக்கு நான் எகிரி குச்சி வந்தது இல்லையா? வந்ததான் இல்லை நான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு நீ வந்தது இல்லையா? ஏன் வந்த நீ ஏன் வந்த? சரி, வந்து எதுவுமே நீ பண்ணாமல போன? சரி, அப்போ லவ் பண்ணதில் அன்றைக்கே கல்யாணம் பண்ண வந்தேன். எனக்கு டார்ச்சர் பண்ணி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண அப்போ நீ தானே பண்ண சொன்ன. நான் பண்ண சொன்னேன். நான் என்ன குடும்பத்துல சொல்லுவேன் எல்லாரும் அப்போ? சொல்லி தானே பண்ணாங்க. அப்போ நான் என்ன வேணாலும் சொன்னா அப்ப செஞ்சுவேன். ஏன் நீ என்ன சொல்லணும்? என்னப்பா பிரச்சனை? நீ லவ்வும் பண்ணியிருக்க, அவ கூட பழகியிருக்க, அப்புறம் அவள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் அப்பா சொன்னப்போ நீ வேண்டாம் சொல்லியிருக்க. நான் வேண்டாம் சொல்லல மேடம். எங்கள் பொய் வீட்டில் அப்போதுலேருந்தே சொல்றாங்க. பேசும்போதுலேருந்தே ஏன்டா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் அப்படி தான் கேட்பாங்க. ம். நானும் சும்மா பேசுகிறேன் அப்படி சொல்லுவேன். ம். திட்டுவாங்க அப்பயும் என்ன. ம். நான் அதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ண ஆரம்பித்தாங்க. சரிப்பா, நீ பழகியிருக்க. சரி, அவளுக்கும் வாழ்க்கை இருக்குல்ல. அவாய்ட் பண்ணியா? மேடம் இருமா, உங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கால தம்பி, உங்க பொண்ணுகிட்ட யாராவது பழகி இப்படி பண்ணா நீங்க விடுவீங்களா? அது வந்து அதுக்கு கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது மேடம். அது ஓகேப்பா, கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி சொல்றேன். முன்னாடி அப்போ நீ அப்போ டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்திருக்கலாம். அப்போ வந்து என்ன இது பண்ணிருக்கலாம்ல. ஓ, அப்போ அவ இந்த முயற்சி எடுக்கல சொல்றீங்களா? அப்போ எடுக்காம ஏன்பா நீ ஏன்பா தப்பு பண்ற? நீ லவ் பண்ண பொண்ணை ஏன்பா கை விடுற? மேடம் நீங்களே கல்யாணம் பண்ணுறோன்னு போகிறப்ப நான் எப்படி மேடம் அங்கே வந்து டார்ச்சர் பண்ண முடியும்? அவ சொல்றா இல்ல வந்து கேட்டாங்கன்னா உங்ககிட்ட. இல்லை மேடம், எங்க சொல்ல பெரியம்மா சொல்லுங்க. எல்லாரும் பேசியிருக்காங்க. ம். இவங்க வசதி வாய்ப்பா இருக்கிறதுனால ஒத்துக்கல. அதெல்லாம் எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் எனக்கு தெரியாது மேடம். எங்கள் வீட்டில் பேசுனதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு மணமேடைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். என்ன பேசுன? எல்லாமே நான் சொல்லிட்டு தான் இவங்கிட்ட செய்வேனே. நான் ஓ, கல்யாணம் பண்றது கூட அவன்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் சொன்னேன். எல்லாத்துக்கும் அமைதியா தான் உனக்கு இருந்தேன். யோசிக்க மாட்டியாமா நீ? ஏன் அவளை கல்யாணம் பண்ணல நீங்க? எனக்கு பிடிக்கல மேடம். பிடிக்கலன்னா ஏன் அவங்க கூட பழகினீங்க? அதோட தான் அவாய்ட் பண்ணிட்டேன் மேடம். நான் கல்யாணம் பண்ணுறது அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன் அவ மணமேடைக்கு போறது வரைக்கும் நீங்க என்ன பேசுனீங்க அவள்கிட்ட? டெய்லியும் ஃபோன் பண்ணி பேசுவேன். அது இன்னும் உண்மைதான் மேடம். நீங்க சொல்லியிருக்கலாம்ல, நீ தான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போற, இதோட என்ன விட்டுட்டு சொல்லியிருக்கலாம்ல. உங்கள் வீட்டில் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லாம் லீகலாக பண்ணுறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா அப்போ பிரச்சனை சரிப்பா, பண்ணுறேன்னு அப்புறம் சொல்லுவாங்க. ஏன்பா பேசுற? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ 45 நாள் விரதம் இருப்பாங்க. மார்ச் மாதம் கிறிஸ்டின்ஸ்ல எங்க வீட்டில் பாதி பேர் கிறிஸ்டின்னால விரதம் இருப்பாங்க. போய் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவேன். 45 நாளும் நான் வாழாம அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். அப்போ போகும்போது அவங்க அண்ணன் கூட என் கையெல்லாம் பிடிச்சி இழுத்தாரு மொட்டை மாடியில. அப்போ எதுக்கு அவங்க அண்ணனை வந்து அடிக்கணும்? இவன் அவங்க அண்ணனை அடிச்சு அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. ஏதாவது திட்டிட போறேன் நான். சரி, நீங்க சொல்லுங்க. அவ கல்யாணம் பண்ணி போனா அதோட விட்டுற வேண்டியதானே? அதோட நான் விட்டேன் மேடம். டெய்லியும் ஃபோன் அவங்க தான் மேடம் பண்ணுவாங்க. நீங்கள் வேணா என் சிம் கார்டு நம்பர் தரேன் மேடம். அப்போதுலேருந்தே ஃபோன் என்னை வாங்க சொல்லி என்கிட்ட பேச சொன்னான். ஒரு வாட்டி ரோட்டுக்கு போகும்போது என் தாலியை பிடிச்சி அறுக்கிறதுக்கு வருவான். அறுத்துட்டான். 2-3 வாட்டி சரடு. எங்கள் வீட்டில் கூட கால் பண்ணி கேளுங்க, சரடு அறுத்துட்டான். அப்போ இவன் வந்து எங்கள் ஆயா நோட்டீஸ்லாம் வைக்க போகும்போது எங்கள் ஆயா ரூமுக்கு வரும்போது ஒரு கயிறு எடுத்து என் கழுத்தில் கட்டினான். இப்போ கேட்டால் இல்லைன்னு சொல்கிறான். என்னதான் உன் மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்க? இந்த பொண்ணை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மைண்ட்ல? அது தப்பான பொண்ணு மேடம். அது எப்படிப்பா தப்பான பொண்ணு சொல்லலாமா? ஏதாவது பொண்ணு தப்பான பொண்ணா இருக்குமா? இல்லை மேடம், நீங்கள் எவ்வளோ ஈஸியா சொல்ற. இல்லை மேடம், நீங்கள் வீட்டாண்ட விசாரிச்சு பாருங்க. நான் சொன்னது உண்மை. தப்பான பொண்ணு கூட நீ ஏன் பழகின? நீ ஏன் கனெக்ஷன் அப்போ எனக்கு தெரியாது மேடம். அப்போ இந்த வச்சிருந்த? மாதிரிலாம் இப்போ பழகிட்டு தானே இருந்த. இப்போ February 8 வரை நீ பழகிட்டு தான் இருந்திருக்க. முந்தா நேத்து கூட ஃபோன் அவ பண்ணி வீட்டுக்கு தப்பான வரேன். பொண்ணுன்னா அவ கூட பழகின நீ எப்ப தப்பான பையன் கிடையாதா தம்பி? ஏன்பா அப்படி ஒரு பொண்ணு மேல மட்டும் பழிய போடுறீங்க? இது என்ன பிளாக்மெயில் பண்ண மேடம். நீ வரலன்னா நான் செத்துருவேன். உன் பேர் எழுதி வச்சு செத்துருவேன். அந்த நீ மாதிரி blackmail வரேன்னு அது. சொன்னதே இல்லையா? அது மேடம், நான் என் வர ஃபோனை வேணான்னு சொல்லிட்டேன். நான் எவன் கூடனா போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான் என் இவன். ஃபோனை எடுத்து பாருங்க மேடம். நான் ஃபோன் பண்ணுவேன் தான். ஆனா அவனோ பண்ணுவான், அவனோ பேசுவான். எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன். காமி அவங்க கிட்டே வச்சு. முந்தா நேத்து ஃபுல்லா எனக்கு கால் பண்ணிட்டு அம்மா இருந்தான். இல்ல, அம்மா விட்டுட்டு அம்மா போயிட்டாங்க. மேடம், உங்க ஃபேமிலிலாம் இருப்பா. அப்பா வந்து உடம்பு சரியில்லாதவர். அந்த பொண்ணுக்கு வேற யாரும் கிடையாது. அம்மா இருக்காங்க மேடம் உங்களுக்கு. அம்மா இருக்காங்க, ஆனா அம்மா வேற யாரு கூடயோ போயிட்டாங்க. இன்னொருத்தர் கூட இல்லையா? போயிட்டாங்க. அந்த அவங்க மாதிரி பாட்டி அந்த மாதிரி தான் மேடம். சரிப்பா, அந்த மாதிரி என் கஷ்டப்பட்டு குடும்பத்துல அந்த போனதெல்லாம் நீ குடும்பத்துல இருக்கல. இருந்து அந்த பொண்ணு வந்திருக்கா. நீ பழகும்போது அது யோசிக்கணும்ல. மேடம், ஒரு நான் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு நான் யோசிக்கணும். உண்மையை சொன்னேன் மேடம். இன்னொன்று, நான் எப்படியா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணுவேன். வேற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் ஏன் சொல்லி இதுக்கிட்ட சொன்னேன் மேடம். இது நான் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் மேடம். இது அப்போ தான் சொல்ல பரவாயில்ல, நீ கல்யாணம் பண்ணுறப்ப நீ கல்யாணம் பண்ணி போயிட்டு அது வரைக்கும் அவன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிச்சு மேடம்.
அப்படிலாம் நான் சொல்லல. நீ என் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்னு தான் நான் சொன்னேன். யாரையும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்னு தான் நான் சொன்னேன். இப்போ கூட 8ஆம் தேதி கூட அதை தான் சொன்னேன். எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சி, எதிர் வீட்டில் இந்திக்காரங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, கதவை போட்டு உடச்சி, குடத்தை போட்டு உடச்சி, கேஸ் எல்லாம் பிடிங்கி அமக்கலம் பண்ணி அந்த இந்திக்கார பொண்ணுக்கு இன்னைக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து பயத்தில். இப்போ அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நாங்கள் இவன் பேரில். எதுக்கு அப்படி எல்லாம் பண்ற நீ? வீட்டில் வந்து ஒரே வாந்தி எடுத்து ஒரே மூத்திரம் பெஞ்சு அவ்வளோ அமக்கலம். எனக்கு நைட் ஆனால் வீட்டுக்கு வரணும், நீ வீட்டுக்கு வர எங்கள் வீட்டில் சண்டை என்ன நானே தான் வந்தேன், நீ அது மாதிரி வரணும் எல்லாரையும் விட்டு. அப்படிலாம் நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. சத்தியமா இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. நான் அனாதி ஆனாலும் பரவாயில்ல, நீ அனாதி ஆகக்கூடாது. இந்த 2 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணேன். உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, அந்த தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் உன்னை நான் அப்பவே இந்த இடத்துக்கு நான் கூட்டின்னு வரல. நான் இப்போ எனக்கு 2 மாசமா வீட்டில் பொண்ணு பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் உண்மையை சொல்லிட்டேன். அதனால எனக்கு பயங்கர டார்ச்சர் மேடம் பொண்ணு. இல்லப்பா, நீ இந்த பொண்ணோட பழகிட்டு 2 வருஷமா அவளுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துட்டு எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணுவ? அது இப்பயும் ஒரு பையன் கிட்ட எல்லாம் பேசினுது மேடம். யார்கிட்ட நான் பேசுறேன்னு வாட்ஸ்அப்ல சொல்லு. டிபியில் அடிக்கடி போட்டோ பிளாக்மெயில் பண்றது வச்சு நான் போய் இன்னொரு பையன் கிட்ட பேசுறேன். இதெல்லாம் இல்லையா? இல்ல, ப்ரூவ் பண்ணி காட்டு. நான் அந்த புத்தி இருந்ததுன்னு வச்சுக்கா, நீ நேரம் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். ப்ரூவ் பண்ணி அந்த காட்டு. புத்தி இல்லாதான் நீ வச்சு நிற்கிற, நான் வச்சு நிலை. நான் எல்லாத்தையும் இவன் வர அப்பெல்லாம் என் கூட போட்டோ எடுக்க மாட்டான் மேடம். எதுக்கு போட்டோ எடுக்க நைட்டு மாட்டானா? தரமா நான் எங்க 10 காமிக்க இருப்பேன் மேடம். போறேன்? வீட்டில் படுப்பேன். அதை நைட் திட்டு தரமா கை போட்டு எடுத்து எல்லாமே எனக்கு தெரியாம செஞ்சுதான் மேடம். இல்ல அந்த பையன் தைரியமா வந்து உட்கார்ந்தான்ல. என் போனை எடுத்து லாக் உங்ககிட்ட எடுத்து இருந்து தப்பிச்சு ஓடனா வந்து உட்கார மாட்டான். வந்து உட்கார்ந்தான்ல. என் போனை எடுத்து லாக் எடுத்து மேடம். நைட்ல யார் நம்பர், Phone எங்க யார் வீட்டுல இருக்கிற வாங்கி அப்பா நம்பர், அம்மா நம்பர், 20,000 தங்கச்சி ரூபாய் நம்பர், கொடுத்து phone வாங்கி எங்க அப்பா அம்மா போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் எடுத்து இது செல்லு வைக்கிறது மேடம். இன்னொரு ஃப்ரெண்டு கடை யாருக்கிட்ட கொடுத்து லேப்டாப்ல ஏற்றி வைக்கிறதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, வீடியோ கால் பண்ணி செல்ஃப் மேல வச்சு தூக்க மாட்டிக்கிறதுக்கு போவாரு. ஆமா, அப்ப நீ நான் பண்ற எப்படி torture இங்க இருந்து தான். ஓட எதுக்கு முடியும்? தூக்கி மாட்டணும்? அது தெரியலையே. தூக்க மாட்டிக்கிறதுக்கு எதுக்கு போவான் தூக்கி- போதையில. எதுக்கு தூக்கி- எனக்கு டார்ச்சர் தாங்க முடியல. நான் வீட்லயே தூக்க மாட்டி போறேன் மேடம். என் டார்ச்சர்னா அப்ப எனக்கு எதுக்கு மேடம் ஃபோன் பண்ணணும்? ஆமா, ஃபோன் உங்கள்ட்ட- பண்ணி என் சாவை பாரு. அந்த ரெக்கார்டும் ஆமா, நான் நீ சாவு வச்சிருக்கேன். பாருன்னு தான் என் சொன்னேன். சாவை பாருடி, வீட்ல ஒரே பிரச்சனைடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டும் உங்க நான் வீட்ல வச்சிருக்கேன். திட்டுறாங்களா அந்த பொண்ணோட பழகிறதுக்கு? பழகத்துல இல்ல மேடம். ம். நீ தப்பான முறையில போயினுக்கிறடா இன்னும். அதனால டார்ச்சர். என்ன வீட்டுல நைட் ஆனா என் போன்ல எடுத்து பாத்தீங்கன்னா 11 மணி ஆனா போன் வந்துனே இருக்கும் மேடம் நைட்ல. வீட்டுக்கு எனக்கு போயிட்டு வீட்டுக்கு வா, நான் எனக்கு அக்கறையா வீட்டுக்கு வா, கேக்குறதுக்கு தான் நான் எனக்கு கால் வீட்டுக்கு வா. பண்ணுவேன். ரோடு ஃபுல்லா சுத்துவான், குடிச்சிட்டு எல்லாரு கூடயும் சண்டை வலிப்பான். ஒரு அக்கறையில தான் வீட்டுக்கு ஒண்ணு போகணும், இல்லைன்னா என் வீட்டுக்குன்னா என்ன வரணும். வேலை செய்றீங்க நீங்க? நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஒண்ணு அவன் வீட்டுக்கு போகணும், இல்ல என் வீட்டுக்கு வரணும். நீ எங்கன்னா போதையில போய் எங்கன்னா தடுமாறி உயிர்ந்துருவியோன்னு தான் நான் அக்கறையில கால் பண்ணி உன்னை கேட்டுன்னு இருக்கிறேன், எங்க இருக்கிறேன்னு. ஏமாத்தலாம் கால் பண்றேன். இவர் வந்தாலே நான் வீட்டுல கறி மீன் செய்யணும். நீங்க அந்த பொண்ணு மேல மட்டும் பழிய போடுறது கரெக்டா? நீங்க தப்பு பண்ணலையா? நான் ஒத்துக்கிறேன் மேடம். நான் தப்பு அப்ப அது எப்படி அந்த பொண்ணு மோசமான பொண்ணு? ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அவ கெட்டவ, ஆம்பளை வந்து ஆம்பளையா இருக்கிறதுனால தப்பிச்சு போலாமா? அந்த ஒரே ஒரு தப்பு தான் மேடம் பண்ணிட்டேன் நான். ஒரே தப்பு இல்லப்பா. எத்தனை வருஷமா நீங்க பழகிட்டு இருக்கீங்க? நான் 10வது படிக்கும் போதுல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்துட்டீங்க. அவ்வளோலாம் இல்லை மேடம். போய் மேடம் அதெல்லாம். சரி, 4 வருஷம் அந்த மாதிரி தான். 4 வருஷமா புருஷன் சுதா கிட்ட பொண்டாட்டி மாதிரி எத்தனை வருஷமா இருக்கீங்க. பேசிட்டு இருக்க? சுதா கிட்ட கேட்போமா கால் பண்ணி? வினிதா கிட்ட எல்லாம் கேட்போமா கால் பண்ணி? வினிதா பேச ஆரம்பிக்கும் போது தானே நான் உங்ககிட்ட பேசினேன். அப்ப நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறேன்றதுல ஏன் பேசுனேன்? நான் பேசுவேன் தான். அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன். யாரையும் உன்னை யாரு கூடயும் நீ போக கூடாது, என் கூட மட்டும் தான் நீ இருக்கணும். காலில் அடிமையா நான் வந்து வேணுமாண்ணா? நான் உன்னை விழ சொல்லி நான் வந்து உன் காலில் விழுறேன்னு தானே சொல்றேன். நீ விழாதன்ற அதுதான். நான் நீ உனக்கு நல்லபடியா எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் நீ போயிட்டு சொல்லு. இப்ப வரைக்கும் சம்பாரிச்சு உனக்கு தானே நான் குத்துன்னு இருக்கிறேன் எல்லாத்தையும். என் வீட்டுக்கான செஞ்சுன்னு இருக்கிறேன், இல்லை என் தம்பிக்கு 1 ரூபாய் செலவு பண்றேன்னா. இப்ப கூட போன் கேட்டான்னு போன் வாங்கி குத்து, 20,000 ரூபாய் குத்து. இன்னுமா ரீசார்ஜ் பண்ணின்னு இருக்கேன். என்ன ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான். ஏதோ பொண்ணுங்க அவ கிட்ட 21,000 ரூபாய்க்கு போன் வாங்கி தந்திருக்கலாம். மொத்தமா கட்டல மேடம். டிவி தான் மேடம். டியூ கூட நான் தான் கட்டி அவ தானே இருக்கேன். வாங்கி 5,000 கொடுத்தா? ரூபாய் நானே வட்டிக்கு வாங்கி செஞ்சிருக்கேன் கொடுத்தேன். மேடம். இப்ப வட்டிக்கு 5,000 அம்மா ரூபாய் வீட்டுல வாங்கி இருக்கும்போது கொடுத்தேன். 10,000 ரூபாய் வீட்டுக்கு அட்வான்ஸ் கேட்டாங்க, கொடுத்தேன் மேடம். நானு தனியா மோதிரத்தை 4,000 ரூபாய் வச்சு வேளாங்கண்ணிக்கு போறேன் ஃப்ரெண்டுங்க கூடன்னு கேட்பான், நானும் காசு கொடுத்துருவேன் கொடுத்து மேடம். அனுப்புவேன். சும்மாலாம் இல்ல. இப்ப வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கு சாப்பிடலன்னு காசு கேட்பான். 200 ரூபா 300 ரூபான்னு. வரதுக்கு ஆட்டோ இவர் வண்டியில வரவே மாட்டாரு. எங்க வீட்டு பக்கத்துல வந்து நீங்க விசாரிச்சு பாருங்களேன், இவன் பண்ற அநியாயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாளும் என்னை அடிக்காம போக மாட்டான். அவ்வளவு அடி அடிச்சு கொடுமை பத்துவான். எதுக்கு அடிக்கிறவள? எனக்கு பிடிக்கல மேடம். அப்புறம் அடிச்சு அவ்வளவு அடி அடிச்சு அடிக்கிறதுல யாரும் இருக்கிறப்ப டெய்லியும் அவ்வளவு வழியில துடிச்சுன்னு இருப்பான் அடிச்சு. அப்பயும் என்ன படுக்கிறதுக்கு கூப்பிடுவான், வா வான்னு. நான் வரலன்னா யாரு கூடனா நான் போயிட்டு வந்துட்டேன்னுவான். அந்த பயத்துக்கு என் மேல எந்த பழியும் வரக்கூடாதுன்னே நான் போவேன். நான் இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட என் கூட படுக்காம போனது இல்லாம. நீங்க 2 பேரும் இப்போ இங்க உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கணும். என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோ. எனக்கு நீ வேணும். எனக்கு நீ வேணாம்.
என்னாலலாம் இதுக்கப்புறம் வாழ முடியாது, நீ வேணாம் சொல்லிட்டேன்னா நான் செத்துருவேன். ஆகு போ. எங்கள் அப்பா இதுக்கப்புறம் என்னை ஏற்றுக்க மாட்டார், எங்கள் அம்மாவும் ஏற்றுக்க மாட்டாங்க, யார் வீட்லேயும் என்னால் வாழ முடியாது. இவனை நம்பி நான் வந்துட்டேன், இன்னைக்கு யாருமே எனக்கு இல்லை, என்ன எப்படின்னா இவன் கூட சேர்த்து வச்சிருங்க, எனக்கு இவன் தான் வேணும், இவன் இல்லாத என்னால் வாழ முடியாது. என் கழுத்தில் தாலி கட்டிட்டாச்சு போக சொல்லுங்க. அவன் பணம் வேணாம், அவன் வீடு வேணாம், அவன் வசதி வாய்ப்பு எதுவுமே எனக்கு வேணாம், நான் சம்பாரிச்சு அவனை பார்த்துக்கிறேன், என் கூட மட்டும் வர சொல்லுங்க. அவ புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போவியா நீ? நான் அப்பெல்லாம் போக மாட்டேன் மேடம். அப்பதான் எங்க வீட்டுக்கு புருஷனை கூப்பிடுவியா? எங்க வீட்டுக்கு வர மேடம். அப்பதான் இது நான் போக மாட்டேன் அப்பெல்லாம். ஒரு நாள் அந்த பையன் ஃபோனுக்கு கால் பண்ணுறான், அவனும் செம குடிக்காரன், குடிச்சிட்டு போதில் தூங்குறான். நல்ல வேளை அவன் ஃபோனை நான் எடுத்து பார்த்தேன், இவன் நம்பரு கால் பண்ணி இப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வரியா இல்லையா, இல்லை உங்கள் வீட்டுக்கு அது உடைக்கவா? நான்லாம் கூப்பிடல மேடம், போய் மேடம் நிறையா பாதி உண்மை பாதி போய் மேடம். இதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கூப்பிட்டதே இல்லை மேடம். கல்யாணம் ஆயிடுச்சு நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லி பக்கத்து வீடு மாடி எகிரி எவன் கட்டின தாலியும் கழுத்துல இருக்க பக்கத்து வீடு மாடி எகிரி குச்சி வராங்க மாடி. எப்படி எனக்கு வழி தெரியும்? மொட்டை மாடியில நின்று இவன் தான் கூப்பிட்டு போவான், இந்த வழியா வர சொல்லி. நான் வரல நீ எவ்வளோ சொன்னேன். அப்புறம் அவங்க அம்மா எங்க பெரியம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு வரா அப்படின்னு சொல்லி. என்னது எத்தனை நாள் வந்தா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடு காலியா மேடம் இருந்துச்சுனா அவனை வந்து படுக்க வச்சுட்டு கீழே நான் எங்க மாமி வீட்டில் படுக்கிறேன்னு சொல்லிட்டு வரோம் மேடம். இதெல்லாம் இது எனக்கு சொன்னது இது அதுவே. ஆமா மேம், மேலே மாமி கிட்ட சொல்லுவேன் கீழே ஆயா ரூம்ல படுக்கிறேன், கீழே ஆயாட்ட சொல்றோம் மேலே படுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவேன் நான். எனக்கு அந்த வழி காட்டினதெல்லாம் யாரு? இவன் தான். இவன் காட்டாம எனக்கு அவங்க சந்து கூட நான் போனது கிடையாது இது வரைக்கும். இவன் வழி காட்டாம எனக்கு எப்படி அந்த வழி தெரியும்? இவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் மேம். இவன் என்னை அடிச்சாலும் நான் அவ்வளோ அடியும் வாங்கிக்கின்னு ரெண்டாவது அவனுக்கு தான் கால் பண்ணி பேசுவேன். நீ என்னை எவ்வளோ வேணா அடிச்சு எவ்வளோ வேணா போடும் பத்தி, எனக்கு நீ தான் வேணும்னு தான். எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு? நேற்று ஒரு நாள் தான் பார்க்கல. முந்தா நேற்று கூட ஃபோனில் கேட்டிருந்தியே வரண்டி மாமா பாவம்ல மேக்கப்லாம் பண்ணி நிறுடி வந்தோடனே டாப்பால் போட்டுக்கலாம் இப்படிலாம் பேசி நீ அந்த ரெக்கார்ட்லாம் வச்சுதான் இருக்கிறேன். அம்மா இருக்காங்க வீட்டில், அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கீங்க, ஏம்மா இப்படி ஒரு மரியாதை யோசிச்சேன். உன்னை என்ன பண்ண தெரியுமா? பொறுமையா இருக்கேனா? பேசாதே நீ. ஏன்பா அடிக்கிறீங்க? இதெல்லாம் வீராப்பா கண்ணா. பாரு, ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளைத்தனம் பொம்பளை அடிக்கிறது இல்லை, பொம்பளை மரியாதை இல்லாமல் நடத்துறது கிடையாது. பொம்பளைய மதிக்கிறது வந்தால் ஆம்பளை. எப்படியாப்பட்ட ஆம்பளைங்க பொம்பளை கொடுமைப்படுத்துவாங்க தெரியுமா? தன்னம்பிக்கை இல்லாத ஆம்பளைங்க. நான் ஆம்பளை அடி, நான் உன்னை என்ன வேணா செய்வேன்னு நினைக்கிறது எப்போன்னா தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது. நீ நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா படித்து மாதத்தில் கை நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்குறது ஆம்பளைங்க தான் பொம்பளைய பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. அவன் தான் ஆம்பளை. எப்போ இருக்க ஆம்பளை பொம்பளை அடிக்கிறானோ அப்போவே அவனுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். யார் அவனுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? ஏன்பா டார்ச்சர் பண்ணால் கட் பண்ணி திரும்பி பார்க்காம இருந்திருக்கணும். சரியான ஆளாக இருந்தா நீ அவள் எப்போ இருக்க தாலி கட்டி போனாலும் அதுக்கப்புறம் மூஞ்சி கூட பார்த்துருக்க கூடாது. அவள் வந்தா நீ வீட்டுக்கு கூப்பிட்டுருவியா? இன்னொருத்தன் பொண்டாட்டியா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லியிருக்கணும் இவளை என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு, இல்லை ஊரை கூட்டிருக்கணும் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு. நீ பேசக்கூடாது சொல்லிருக்கேன், வாயை திறக்கக்கூடாது. நான் சொல்லவா அவ ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்னு? உன் மேலே பைத்தியம் ஆயிட்டான். அவளுக்கு சின்ன வயசுலேருந்து பாசம் கிடைச்சது கிடையாது. என்ன பாரு, பாசம் கிடைச்சது கிடையாது. அம்மா விட்டுட்டு போயிட்டா, குடும்பத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. ஊருக்காரங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓடி போயிட்டான், அம்மா ஓடி போயிட்டான், அம்மா ஓடி போயிட்டான்னு அவளையும் தப்பாக பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் வளர்ந்த பொண்ணு, உன் மேலே அளவுக்கு அதிகமான பாசம். மேபி நீ நல்லா இருக்கிற டைமில், தண்ணி அடிக்காத டைமில் நீ அவள்கிட்ட ரொம்ப பாசம் காமிப்பியோ என்னமோ எனக்கு தெரியாது. இல்லை மேடம், அப்போ தான் பேச மாட்டேன். தண்ணி அடிச்சா தான் ஃபோனே பண்ணுவோம். ரொம்ப பாசமாக இருப்பேன் தண்ணி அடிச்சா? அப்போ தான் பேச. அது முன்னாடி அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்கள் அம்மாட்ட ரொம்ப பாசமாக இருப்பியா? அம்மாவை கண்டுக்கவே மாட்டியா? அப்பா தான். அம்மாவை கண்டுக்க மாட்டியா? கண்டுப்பேன். என்ன பேசுறதோட அவள் தான் மேடம். தங்கச்சி எல்லாம் பேசி 7 வருஷம் ஆகுது. ஏன் பேச மாட்டேன்? ஏன்பா? அதையும் ஒரு வாட்டி அடிச்சிட்டேன் வீட்டில். அதனால தங்கச்சி பேச மாட்டாளா, நீ பேச மாட்டியா? நானும் பேச மாட்டேன், அதுவும் தங்கச்சி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய சின்ன சண்டை தான் மேடம் வீட்டுக்குள்ள. உனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா தம்பி? மைண்டில் ஏதாவது கவலை இருக்கா? கவலை எனக்கு இந்த பொண்ணு எப்பத்துலேருந்து வந்ததா அதுலேருந்து தான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? கட் பண்ணி விட்டுருக்கணும்ல? கட் பண்ண மேடம், கட் பண்ணி உங்கள் தங்கச்சி அவங்க தங்கச்சியெல்லாம் வச்சு நான் பேசியிருந்தேன் மேடம். ஒன்றா கூட ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுவாங்க என் கூட, அக்கா தங்கச்சி ரெண்டுமே. சுத்தம்னா
பீச்சுக்கு கூட்டின்னு போவான், என்னை கூட்டின்னு வருங்க ரெண்டுமே. நீ வா இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீ வா, அவங்க தங்கச்சி என்கிட்ட பேசும். என்னை போட்டு எல்லா ரோட்டில் எல்லா இடத்துலையும் அடிச்சிருவான். எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கும் போது ஒரு வாட்டி வெளியே அடிக்கடி எங்கன்னா போனேன், நீ வா கோவலம் கூட போனோம், இருந்ததுனால அங்கே அவ போனோம், கூட்டு இங்கே போனேன். போனோம், சின்ன பொண்ணு அவ, அதனால அவளை கூட்டு போனேன். கோவலம் போனோம். என்கிட்ட இவ பைசா இல்லை வந்து சொல்லுவேன், சின்ன மேடம் பைசா பசங்களா நான் தரேன், நீ வா இருந்தாலும் சரி, என் கூட வா, நீ பெரிய பசங்களா என்ன இருந்தாலும் torture. சரி எல்லாருக்கிட்டையும் பேசிடுவான். ஒரு நாள் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், ஒரு லேடியை இடிச்சிட்டேன், அது வந்து போலீஸ்கார ஒய்ஃபு, ஒரு நாள் டிஃபன்லாம் வேணும் சொல்லிட்டு என்னை அப்புறமா அது தப்பாக பேசினான். இந்த மாதிரி எந்த பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணை வண்டி வச்சு ஓட்டும் போது கீழே விழுந்துட்டாங்க மேடம். அவங்களுக்கு அங்கே வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்டு போலீஸ் வந்துட்டார், அவரும் வந்துட்டார், அவர் நல்லவர், அவர் என்னை கூட்டின்னு போய் வீட்டில் வண்டி அம்மா விட்டுருப்பா அப்படின்னாங்க. விட்டு நான் வரும்போது என்ன சொன்னாங்க, சாப்பாடு வண்டி எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னாங்க. சரி மேடம் நான் வாங்கி வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் மேடம். நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன், அந்த எதனா உங்களுக்கு எதனா அடிக்கடி பட்டது எதனா ஒன்றுனா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் எதனா ட்ரீட்மெண்ட் கூட பார்க்குறேன் அப்படி தான் சொன்னேன். இதுதான் நடந்திருக்கு போல. இதெல்லாம் நான் சொல்ல ஆனால் என்கிட்ட சொன்னது என்னன்னா, தனியாக என்னை வர வச்சாங்க, நீ எனக்கு வேணாம், நான் அவங்க கிட்ட போயின்னு வந்துன்னு இருக்கிறேன். சரி, ஒரு பொம்பளை வந்து தனியா வர சொன்னான்னா அது பொம்பளைக்கு மட்டும் அவமானம் இல்ல, அப்படி சொல்ல மேடம். அப்படி போற ஆம்பளைக்கும் அவமானம் தான். இல்லை மேடம், அவங்க இது இவ்வளோ நாளா சொல்லிட்டாங்க, பொம்பளைக்கு தான் அது அவமானம், பொம்பளை தான் அடங்கி ஒதுங்கி இருக்கணும், பொம்பளை தான் அப்படி இருக்கணும்னு. ஒரு 100 ரூபாய்க்கு போற பொண்ணை நீ பார்த்து அந்த வார்த்தை கேட்குறேன்னா 100 ரூபாய் கொடுத்து போற ஆம்பளை என்ன வார்த்தை கேட்கணும்? நம்ம நாட்டோட சொத்து என் 2 பக்கத்தில் உட்காந்துருக்கு. இளைஞர்கள் எப்படி இருக்கணும் இந்த வயசுல? குடும்பத்தை பார்க்கணும், அவங்க லைஃப்பை நல்லா அமைச்சுக்கணும். இவங்க 2 பேர் சொல்றது நியாயமா இருக்கா? நான் அந்த பையனை மட்டும் ப்ளேம் பண்ண மாட்டேன், நீ பண்ணது தப்பு. பேசிக்காவே நீ அந்த பொண்ணை மதிக்கவே இல்லை. ஆனா இவ்வளோ நடந்ததுக்கு மெயின் காரணம் நீ தான். எப்படி இப்படி விட்டாங்கன்னு தான் எனக்கு புரியல. 4 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ பழகிருக்கீங்க. என்னோட ஒப்பீனியன்ல நீங்க 2 பேரும் பேசிக்கணும். இப்போ மனசை திறந்து 2 பேரும் பேசிங்க. நீ அவன் முகத்தை கூட பார்க்கறது இல்லை தம்பி, பண்ணாது. எப்படி ஒன்னால அவள் பாதிக்கப்பட்டிருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, நீ வயத்தில் எட்டி உதப்பியா? இல்லை மேடம். அப்புறம் ஒரு நிமிஷம், எட்டி உதச்சு அவளுக்கு அபார்ஷன் ஆச்சா இல்லையா? அதெல்லாம் ஆகல மேடம். அப்புறம் தானாகவே ஆயிருக்குது மேடம். அதெல்லாம் எப்படி அவள் வயத்துல குழந்தை உண்டாச்சு சொல்லுங்க? என்ன எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் வந்து இங்க வந்து உட்காந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்களேன். என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணலான்னு வந்துட்டீங்க. என் மேலே தப்பு இல்லை, அதனால தப்பு இல்லை, ஒரே தப்பு தான் மேடம். எந்த ஒரே தப்பு? அவங்க வீட்டுக்கு ஒரு போனது, தப்பு ஒரு நாளைக்கு நடக்கலாம், வீட்டுக்கு எத்தனை போனது, வாட்டி போயிருப்பீங்க? வீட்டுக்கு போனது பேசுனது தான் மேடம் தப்பு. ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கியிருக்கீங்க தம்பி, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழறதுக்கு? ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், வாய்ப்பில்லை. உயிரையே குடிப்பா உங்களுக்காக. அவ இவ்வளோ நடந்தும் அவ உங்க மேல பாசம் வச்சிருக்கா. இத்தனை தப்புக்கு காரணம் அவளால புருஷனோட கூட வாழ முடியாதது காரணம் உங்க மேல அளவுக்கு அதிகமான பாசம். உங்களை தவிர இன்னொருத்தரை நினைக்க கூட மாட்டா. அது மட்டும் நான் சொல்றேன். மனசால கூட தப்பு பண்ண மாட்டா அவ. அந்த அளவுக்கு பைத்தியம், அது உங்க மேல பைத்தியம். நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழறது தான் சரியான விஷயம். ஏன்னா யூ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப். இவ்வளோ நாள் ஒன்றா வாழ்ந்துட்டீங்க, புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டீங்க. கஷ்டம் நஷ்டம் சண்டை எல்லாமே ஒன்றா ஒரு 5-6 வருஷம் ஒன்றா அனுபவிச்சிருக்கீங்க. ஊர் பலது சொல்லும். இந்த பையனோட குடும்பத்தோட நிலைமை எனக்கு தெரியுது, அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுது. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க, அவ தப்பு பண்ணியிருக்கானா அதே மாதிரி அந்த பையனும் தப்பு பண்ணியிருக்கான்ல. அவன் ஒதுங்கி இருக்கலாமே. இன்னும் நீங்கள் 2 பேரும் பேசிங்க, அதுக்கப்புறம் யோசிப்பேன். பக்கத்தில் போய் உட்காந்து. இப்போ மட்டும் ஒதுங்கி உட்காரு. ஏத்துக்கோ சசி, எங்க வீட்டுல எல்லாரையும் விட்டு உனக்காக தானே நான் வந்தேன். நேற்று எங்கள் வீட்டில் எல்லாரும் செத்துருவாங்க, நானும் சாகும். அப்ப எங்க வீட்டுல எல்லாரும் செத்தா பரவாயில்லையா? நீ இல்லாத நான் இங்க போனேன்னா நான் செத்துருவேன் சசி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா. உனக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு சசி. நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் இவ்வளோ பேசுகிற வீட்டில் பேசுறேன் யாருக்கு நீங்கள் வந்தீங்க?
நீ தானே இங்க வர சொன்ன. நான் சொன்னேனா? நீ தானே எல்லாமே பழிய போட்டா நான் அனுபவிப்பதில்லை, நீ தான் வரைக்கும் கூட நீ என் கூட வந்து ஒன்னா தானே சசி இருந்த. எல்லாத்தையும் அனுபவிப்பது நீ தான். போகும்போது கூட நல்லா தானே பேசிட்டு போனேன். தயவுசெய்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கூடா. நீ என்ன அச்சு குடும்பத்தினா கூட பரவாயில்ல சசி, நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் சசி. நீ வேலைக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, நான் சம்பாரிச்சு ஒன்று பார்த்துக்கிறேன்டா. இவ்வளோ இந்த அளவுக்கு எனக்கு பொண்ணு அந்த பேர் ஒன்று ஏற்றுக்கிட்டு வாய்ப்பே இல்லை, ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. எதுக்கு நீ சம்பாதிச்சு அவருக்கு போடணும்? எனக்கு அவன் இருந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம். அவன் பணம், அவன் சொத்து, அவங்க வீடு எதுவுமே வேணாம். அவன் சாகடிச்சாலும் பரவாயில்ல, அடி வாங்கிக்கிறேன்னு சொல்ற. உனக்கு மட்டும் இல்லை, அத்தனை பொம்பளைங்களுக்கு அவமானம் நீ சொல்றது. ஏன்னா என்ன பேசுற நீ? உன் தன்மானத்தையும் சுயமரியாதையை விட்டுட்டு ஏன் பேசுற? பிரச்சனை அது கிடையாது, உனக்கு நடந்தது அநியாயம். இந்த பக்கம் திரும்பி உட்காந்தா பழகிருக்கீங்கல்ல அவளோட, பதில் சொல்லுங்க அவளுக்கு. சசி, அவளுக்கு மரியாதை கொடுத்து பேசுப்பா. எனக்கு வேணாம் மேடம், எனக்கு பிடிக்கணும். எங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் 2 பேரும் பேசிக்கணும். இது பாரு, நீ அவளோட பழகிருக்கியா இல்லையா? அதுக்கு நீ பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கியா இல்லையா? 2 பேரும் பேசிங்க. எனக்கு நீ வேணாம். எனக்கு வேணும். வேணா என்ன அப்ப பண்ணி? என் குழந்தையெல்லாம் இவ்வளவு குழந்தைய நான் கழிச்சிருக்கிறேனே, அப்ப அதுக்கெல்லாம் யாருக்கு என்ன கழிச்சா? நீ தானே அடிச்சு அடிச்சு சாவடிப்ப. கழிச்சனா? அதுதான் ஒரே வார்த்தை சொன்னேனே, எல்லா பழியும் மேல போடு. வரலன்னா போட்டு வயிற்றுலேயே சொல்லிட்டு குத்த மாட்டேன். இப்போ 8ஆம் தேதி கூட நீ எவ்வளவு அடி அடிச்சுட்டு போன, மறுபடியும் நான் எங்க மாசம் ஆயிட போறேன், இவன் போகும்போது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு போயிட்டான். மறுபடியும் எங்க நான் பிரெக்னென்ட் ஆயிட போறேன்னு வயிற்றுல அவ்வளோ அடி அடிச்சுட்டு தான் போனான். அடிக்கிறது வரை நீ என்ன பண்ணிட்டு இருந்த? திருப்பி என்னால அடிக்கவும் முடியாது, திருப்பி எதுவுமே என்னால கேட்கவும் முடியாது. அவன் அடிச்சாலே அவ்வளோ வலிக்கும். வெளியில தெரிஞ்ச இவனை அவ்வளோ நல்லவன்ட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுக்கிறேன் நான். இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு, நேற்று வரைக்கும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த மாதிரி அபார்ஷன் பண்ண விஷயம், இவன் கூட தனியாக குடும்பம் நடத்தின்னு இருக்கிற விஷயம். என் தம்பி ஃபோனில் அழுகுறான், நீ இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறிய, அவன்கிட்ட யாரையும் நான் இவ்வளோ கொடுமை அனுபவிச்சுன்னு இருக்கிறேன்னு. எனக்கு சசி தான் வேணும் ரோஷன். நான் யாரையும் நீ இவ்வளோ அவரை லவ் பண்ணுறன்னா அவர் நல்லவராக தான் இருக்கணும். இவ்வளோ லவ் பண்ணுறல்ல நீ, அப்போ உன்னோட சைடில் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. என்ன சசி? நிறைய இருக்கு மேடம். என்ன இருக்கு கொஞ்சம் சொல்லேன் பார்ப்போம். கம்பெனியில் இப்போ வேலை செய்யும் போது விஜய்னு ஒரு பையன்கிட்ட பேசிச்சு, என்ன வெறுப்பேற்றுது, டிபியில் ஃபோட்டோ வச்சுக்கின்னு விஜய்ன்றது கேட்டால் அண்ணான்னும். நடுவில் அந்த பையன்கிட்ட லவ் பண்ணி பேசி நான் என்கிட்ட பேசும்போதே அப்பயே நடுவில் அவாய்ட் பண்ணேன் மேடம். இப்போ இந்த போன வாரத்தில் ஒரு பையன் ஃபோட்டோ வைக்குது டிபியில், அதோட அவாய்ட் பண்ண தான் முடிவு பண்ணது இப்போ லாஸ்ட்டாக நான். அதுக்கு தான் பிரச்சனையாச்சு. நீ இவ்வளோ லவ் பண்ணுறேன்னா அவன் உங்ககிட்ட பாசம் கொடுக்காம நீ அவ்வளோ லவ் பண்ணுவியா? அவன் ஒரு பொண்ணு ஃபோட்டோ டிபியில் வச்சுருந்தான், அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுருக்கேன். அவன் ஃபோட்டோ வைக்கவோ தான். எங்கள் அத்தை பொண்ணு ஃபோட்டோ வைக்கக்கூடாதா மேடம்? வெள்ளி பொண்ணு ஃபோட்டோ வச்சா நீ கேட்கலாம், அத்தை பொண்ணு ஃபோட்டோ வைக்கிறது. இவன் பேர் சொல்கிறவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அப்புறமும் என்னை வச்சு அவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கான். அவங்க எல்லாருக்குமே தெரியும் இவனை, சசி எல்லாருக்குமே தெரியும், என் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஸ்டேட்டஸ் போட்டுனே இருப்பேன் இவன் பேரையும் இவன் ஃபோட்டோவையும் தான். அப்போ அந்த அளவுக்கு அவன் மேலே பாசம் வச்சிருக்க. அப்படி என்ன அவன் உனக்கு பண்ணிட்டான்னு அவ்வளோ பாசம் சொல்லு. எனக்கு அந்த டைமில் யாரும் இல்லாத டைமில் இவன் தான் எனக்கு ஆதரவு குத்தி என்கிட்ட பேசினான். அப்போ அவன் நல்லவன் தான். நல்லவன் தான், அதுதான், அதை சொல்லு. யாருக்கும் இவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் நல்லவன். பாத்தியாப்பா, இதுதான் மேட்டர். நீ தான் அவளுக்கு ஹீரோ. நீ எவ்வளோ அவளை அடித்தாலும் இது பண்ணாலும் இது பாரு, அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. 2 பேரும் அழகாக புருஷன் பொண்டாட்டியா வாழலாமேப்பா. ஏன் முடியாது? ஏன் சொல்ல? அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க மேடம். அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கணும்னா 20 சவரம் 40 சவரம் நகை கேட்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக போன வாரம் கூட என்னை கேட்டான், உங்கள் அப்பாவை 20 சவரம் நகை போட சொல்லு, 2 லட்ச ரூபாய் என் கையில் கொடுக்க சொல்லு, நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன்னு சொன்னான். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு கயிறும் தாலி எல்லாமே இருக்கும். திருப்பதிக்கு போகும்போது என்னை தாலி போட்டு என்னை கூப்பிட்டு போனான் திருப்பதிக்கு. கடையில் போய் எல்லாமே வாங்கி எல்லாமே தாலியில கோத்து திருப்பதிக்கு 2 வாட்டி போயிருக்கோம் நாங்க 2 பேரும். 3 நாள் இருந்திருக்கோம். நீ போட்டு விட்டதே இல்லையா? திருப்பதி போகும்போது நான் போட்டேனா? திருப்பதியில ரூம்ல நீ போட்டு விட்டதே இல்லையா? ரூம்ல போட்டேன்னா எங்க போட்டது? போகும்போது போட்டு கூண்டு போனான்னு சொன்னேன், இப்போ ரூம்லன்ற. ரூம்ல நீ போடல. இப்போ நீ என்ன சொன்ன? போட்டு கூண்டு போனான்னு சொன்ன. நீ போடலையா? எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நைட் ஆனா அந்த தாலியத்தை என் கழுத்துல அடிக்கிறதுக்கு வருவான். இதான் உண்மையே. நீ பேசுறேன்னு உட்கார்ந்து பேச. நான் உண்மையை பேசுறேன், நீ உண்மையா இருந்தா சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். திருப்பதிக்கு போன விஷயம் என் தங்கச்சிக்கு
என் அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கிட்டையும் போய் பாண்டிச்சேரிக்கு டூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஆஃபீஸ்லன்ட்டு சொல்லிட்டு தான் நான் திருப்பதிக்கு போனேன். திருப்பதிக்கு போன உடனே ஆதார் கார்டில் எங்கள் அப்பா பேர் இருந்துச்சு, இவன் பேர் ஆதார் கார்டில் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணணுன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நான் சசி கூட திருப்பதிக்கு வந்திருக்கேம்மா சாமி பார்க்குறதுக்கு, இங்கே ரூம் தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா பேசினாங்க. ஆமாம் எங்கள் மருமக புள்ள தான், எங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திருப்பதியில் அந்த ரூம் தரவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறமா தான் கிடச்சிது எங்களுக்கு. இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது சசி, எனக்கு நீ தான் வேணும். இவ்வளோ அசிங்கமாயிடுச்சு, நீ இல்லாமல் நான் போக மாட்டேன், நான் செத்துருவேன். நான் எத்தனை பொண்ணுங்க கிட்ட சண்டை போட்டு உன்னை கூட்டின்னு வந்திருக்கிறேன் சொல்லு, இதெல்லாம் எதுக்கு? எவ்வளோ பொண்ணுங்க காலில் போய் நான் அப்போ அத்தனை பொண்ணுகிட்ட பேசினா நீ வேணான்றதுனால தான் பேசினேன். அப்போ கூட வந்தேனே, எனக்கு நீ வேணுமே. அப்போ நீ ஆன பண்ணுறது நீ எனக்கு வேணா நீ வேணும், அதனால தான் நான் போராடினேன் இவ்வளோ. அதுக்காக தான் நான் இவ்வளோ போராடினேன். நீ செத்துருவேன்னு நைட் ஆனால் நான் தூங்க கூட மாட்டேன். இவனை மடியிலேயே படுக்க வச்சு இவருக்கு தலையை இப்படி இப்படி சொரிஞ்சு விட்டுனே இருக்கணும், அப்போதான் தூங்குவார் இவரு. இல்லைன்னா பட்சத்துக்கு காது நோண்டி வச்சுனே இருக்கணும், இல்லைன்னா கை கால் அமுத்தி வச்சுனே இருக்கணும். நைட் ஆனால் மடியில் பத்துப்பாரு, நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன். இப்படியே இவனை மடியில் படுக்க வச்சு நான் இடுப்பள்ளியோட உட்காந்துன்னு இருப்பேன். வாந்தி எடுக்கிற வீடியோ, வாந்தி வீடு ஃபுல்லாக எடுத்து வைப்பான், எல்லாத்தையும் அள்ளி போடுவேன். உனக்கு ஒரு பொண்டாட்டி மாதிரி எல்லாமே தானே நான் செஞ்சேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட உன்னை நான் காமிச்சு கொடுக்க கூடாதுன்ட்டு எல்லா பழியும் நானே தானே ஏத்துக்கிட்டு வந்தேன். எதுக்குமா? குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லை. அன்னைக்கு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்குன்னு ராஜேஷ் வீட்டில். அப்போ இவனை வர சொல்லியிருந்தாங்க ஸ்டேஷனுக்கு. அப்போ நான் போய் சொன்னேன், இவன் ஊரில் இருக்கான் அப்படின்னு இவன் சொல்ல சொன்னான். என்னெல்லாம் கூப்பிடாத அளவுக்கு பார்த்துக்கொறீனா, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வா பார்த்துக்கலாம் நம்மன்னு. அவங்க அம்மா எங்கள் பெரியம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லும் போது இவன் ஃபோனில் என்ன தெரியுமா சொல்கிறான், அவ்வளோதான் நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், உனக்கு உங்கள் அப்பா போட்ட நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நான் உன்னை எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அடுத்த நாள் நான் நகையெல்லாம் எங்கள் பெரியம்மா பிடிங்கின்னு போயிட்டாங்க, நீ அவன் கூட ஓடி போகிறதுக்கு பிளான் போடுறியான்னு சொல்லிட்டு எனக்கு 10 சவரம் நகை போட்டாங்க. 10 சவரம் நகையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ பிசிஓவில் போயிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன், நகை எடுத்துன்னு போயிட்டாங்க சசி, என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லைன்னு. அதோட ஃபோனை கட் பண்ணிட்டான். சசி சொல்லுங்க. உங்கள் முடிவு என்ன? எனக்கு வேணாம் மேடம். வேணாண்ணா? எனக்கு பிடிக்கல மேடம். எனக்கு வேணும், நீ இல்லாமல் நான் போக மாட்டேன், உன் கூடியே தான் வருவேன். நீ இங்கேருந்து போனால் கூட உன் பின்னாடியே தான் நான் சுற்றுவேன், எங்கேயுமே நான் போக மாட்டேன், உங்கள் வீட்டுக்கு தான் நான் வருவேன். இல்லைன்னா உங்கள் வீட்டிலேருந்து நீ வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு எங்கள் அப்பா, என் தம்பி, என் சொந்த பந்தம் யாருமே தேவையில்லை, எனக்கு நீ மட்டும் தான் வேணும். ஏன் சசி இப்படி பண்ணுற? உனக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன் சொல்லு, உனக்கே தெரியும்ல நான் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறேன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. எப்போ இருக்கா நீங்கள் முன்னாடி வந்து உட்காடுறீங்களோ அப்போ நான் என்னோட தங்கச்சி தம்பி மாதிரி தான் உங்களை பார்ப்பேன். உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி இங்கே வந்து உட்கார சொல்லலை. சரி, இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழறது தான் கரெக்ட். உன்னால் அந்த பொண்ணோட நல்லபடியாக வாழ முடியுமாப்பா? எனக்கு முடியாதுமா. ஏன்பா? ஒவ்வொரு பையன் தாலி கட்டு வந்துச்சு, அதேமாரி அவங்க கூட வந்து போயிடுச்சுன்னா நாளைக்கெல்லாம் அதெல்லாம் எனக்கு அசிங்கமானோம். அதெல்லாம் அப்புறம் நீ பழகி இருக்கக்கூடாதுல்ல? நான் போகணுன்னா, நான் தப்பானவன், நான் போகணுன்னா நான் எப்பயோ போயிருப்பேனே. நீ என்கிட்ட பேசும்போது 2 பேர்கிட்ட பேசியிருந்தேன். நான் எதுக்கு இந்த இடம் இப்போ இவ்வளோ கேமரா முன்னாடி என் மூஞ்சி காட்டினா கூட பரவாயில்லன்னு நான் எதுக்கு இங்கே வந்திருக்கிறேன்? ஒரு பொண்ணு தைரியமாக வந்து முகத்தை காமிச்சு அவள் பிரச்சனையை சொல்கிறா, அவள் எங்கே போய் சொல்லுவா? ஒருத்தரை பிடிக்கலையா விட்டுறணும். அவள் கல்யாணம் ஆகி போனாலும் அவளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கக்கூடாது. நீ அவங்க கூட வாழ போறியா இல்லையாப்பா? ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும் மேம், அவங்க வீட்டாண்ட எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கு அபாஷன் ஆன கொண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. என் வீட்டு பட்டினம்பாக்கம் வீட்டாண்ட எல்லாருக்கும் தெரியும், எங்கள் மயிலாப்பூர் வீட்டாண்ட எல்லாருக்கும் தெரியும், என் சொந்த பந்தம் அவங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு மேம். இதுக்கப்புறம் என்னால் எங்கேயுமே தலை காட்ட முடியாது. எல்லாருமே என்னை கேட்குறாங்க, நீ இவ்வளோ தூரம் வரைக்கும் நீ தைரியமாக பண்ணுறியே, சசி உன்னை கட்டிப்பானான்னு. அப்பயும் அவன் நல்ல பையன், அவன் இன்னமும் என்னை கட்டிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு எல்லார்கிட்டே சொல்லின்னு இருக்கிறேன். அவங்க ஃப்ரெண்டுங்களே எல்லாருமே என்னை கேட்டாங்க. 6 வருஷம் அது வேலை வெட்டி போக அவனுக்கு கெடுத்து வச்சுக்கிறேன். நீ வேலை வெட்டிக்கு போகல. அப்போ சுதா கூட பழகும் போதெல்லாம் ஏன் விட்டீங்க? அவங்க என்ன முடி பண்ணாலும் நான் கட்டுப்படுறேன். நான் செத்துருவேன் இல்லைனா இங்கேயே. அது பரவாயில்ல, நான் சொன்னா கேட்பியா? கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுங்க. நான் நீ சொல்லறத நான் சொல்ல முடியாது. நான் செத்துட்ட பிறகு அவன் கையாலேயே எனக்கு கொல்லி போட்டோம். கூட அடிச்சு பாரு. இங்கெல்லாம் எதுவும் செய்யாதடா. வெளியே போய் சொல்லலாமா? அவன் தான் என்னோட வாழ்க்கையை, அம்மா அப்பா யாருமே எனக்கு வேணாம், அவன் தான் எனக்கு வேணும். அவன் இல்லையா நான் சாகணும்.
அவ வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு போயிடுச்சு பாத்தீங்களா? சசி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ சசி. என்னை கட்டிக்க மாட்டியா அப்ப நீ? அப்ப ஜெயிலுக்கு கூட போவியா? நான் உன்னை விட மாட்டேனே அங்கெல்லாம் போறதுக்கு. நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.